வெல்கம் டு கோம்ஸ் வேர்ல்டு. இன்றைக்கி என்ன ரெசிபினா நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு. பார்க்கலாம். இந்த நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு அவ்வளோ நல்லா இருக்கும் இட்லிக்கு. எங்கள் ஊர் பக்கம் இதுதான் ஜாஸ்தி பண்ணுவாங்க. இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நாட்டு கோழியாக எடுத்துருக்கேன். கோழி இப்போ அரை கிலோ சின்ன வெங்காயம் நான் எடுத்துருக்கேன். இதை கடாயில் போட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயத்தை இதுக்கு சின்ன வெங்காயம் தான் போடணும், பெரிய வெங்காயம் நல்லா இருக்காது. சின்ன வெங்காயம் இந்த அளவுக்கு வெந்த பிறகு சீரகம் 2 ஸ்பூன், மிளகு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது அந்த எண்ணெயில் நல்லா வேகட்டும். இது கூட தனி மிளகாத்தூள் 2 ஸ்பூன், தனியாத்தூள் 2 ஸ்பூன் இதையும் போட்டு நல்லா இந்த வெங்காயத்து கூட நல்லா பிரட்டி கொடுக்கலாம். இந்த மசாலா வாசம் அந்த எண்ணெயில் படும்போது நல்ல மசாலா வாசம் போயிடும். அதுக்கப்புறம் இதை ஆற விட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி குக்கரை வச்சுக்கிட்டு கொஞ்சமாக எண்ணெய், இப்போ சின்ன வெங்காயத்தை நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். பொடி பொடியாக நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த சின்ன வெங்காயம் நல்லா வேகட்டும். இந்த அளவுக்கு வெந்த பிறகு 1.5 தக்காளி நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளி நிறைய சேர்க்கக்கூடாது, தக்காளி புளிப்பும் வரக்கூடாது. அதுக்காக நான் 1.5 தக்காளி தான் சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சமாக விளக்கெண்ணெய் நான் சேர்த்துருக்கேன். தக்காளி புளிப்பு வரக்கூடாது இந்த குழம்புக்கு, அதனால் நான் தக்காளி கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இந்த தக்காளி நல்லா வேகட்டும். இது கூட 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். கோழியும் சேர்த்துக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இது நல்லா பரட்டி கொடுங்க. பரட்டி கொடுப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு அவ்வளோ ருசியாக இருக்கும். இட்லி தோசைக்கு, சாதத்துக்கு நல்லா இருக்காது, இட்லி தோசைக்கு தான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா பரட்டி கொடுக்கலாம். பச்சை வாசம் போகட்டும் எல்லாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இதை நல்லா சேர்த்துக்கலாம். இந்த மசாலா நல்லா நைஸாக அரைக்கணும், திப்பி திப்பியாலாம் இருக்கக்கூடாது. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை அந்த கடாயில் தண்ணி ஊற்றி நல்லா கழுவி ஊற்றுங்க. அதில் மசாலாலாம் இருக்கும், அதையும் கழுவி ஊற்றிக்கலாம். இப்போ இது கூட நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நான் 1.5 ஸ்பூன் உப்பு நான் சேர்த்துக்கிட்டு காரம் இதெல்லாம் பார்த்துட்டு நான் இப்போ 3 விசில் விட்டு எடுக்க போகிறேன். இந்த பக்கம் நான் இட்லி ஊற்றி வச்சுக்கிறேன். நிறைய பேர் என் வீடியோஸ் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அமைக்கிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உடனுக்குடனே உங்களுக்கு சேரும். ரொம்ப ஈஸி இந்த குழம்பு பண்ணுறது. மசாலா ஜாஸ்தி கிடையாது, ரொம்ப ரொம்ப கம்மியான மசாலா தான். ஆனால் டேஸ்ட்டு அவ்வளோ நல்லாயிருக்கும். சாப்பிட எவ்வளோ இட்லி வேணாலும் சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது அரை கப்பு தேங்காவை நான் திருவி பால் எடுத்து வச்சுக்க போகிறேன். இப்போ இட்லி வெந்துருச்சு, இதை எடுத்துக்கலாம். இப்போ குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இட்லி எடுத்துட்டு நம்ம குழம்பு பார்க்கலாம். எங்கள் ஊரில் இந்த குழம்பு அடிக்கடி பண்ணுவாங்க. இப்போது இட்லியும் ரெடி ஆன பிறகு நம்ம குழம்பை பார்க்கலாம். இப்போது விசில் அடங்கின பிறகு நான் எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்ப கொஞ்சம் கெட்டியாக இருக்குது,
கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் கொதிக்க விட்டு ஒரு கப்பில் நான் ஊற்றிக்கிறேன் இந்த குழம்ப. இந்த குழம்ப வந்து எங்கள் ஊரில் பெரிய பொண்ணு ஆனவங்களுக்கும் பிரசவம் ஆனவங்களுக்கும் சளி இருமல் இருக்கவங்களுக்கும் இந்த குழம்பு குடிப்பாங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த குழம்பு. இதில் ஒரு கரண்டி நல்லெண்ணெய் நான் ஊற்றிருக்கேன். இதில் வந்து கொஞ்சமாக பெப்பர் போட்டு கொடுப்பாங்க. கொடுக்கும்போது எங்களுக்கு நிறையா நல்லெண்ணெய் தான் நிறையா தெரியும், குழம்பு கம்மியாக தான் இருக்கும். இந்த குடிக்கிறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த குழம்ப வெறும் வயிற்றுல குடிக்க கொடுத்துருவாங்க. இப்போ நான் தேங்காய் பாலில் வந்து குழம்புல நான் ஊற்றி நல்லா கொதிக்க வைக்க போகிறேன். இது ஒரு கொதி வந்த பிறகு நம்ம இறக்கி வச்சு இட்லிக்கு ஊற்றி சாப்பிட்லாம். இந்த குழம்பு வந்து எத்தனை இட்லி வேணாலும் சாப்பிட்லாம், அவ்வளோ ருசியாக இருக்கும். இந்த குழம்பு இட்லி சாப்பிட்லாம். வாங்க, இது மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. இது மாதிரி வீடியோஸ்க்கு என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.